الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن هذا لشيء عجيب. وقال أيضا: إن هذا لهو البلاء المبين. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் கிருபையினால் முக்தாராத் மின் அதபில் அரபி இலக்கியத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கிதாப் முக்தாராத்தாக இருக்கிறது. அதாவது அரபி மொழியினுடைய இலக்கியத்தை புரிவதற்காக, அதை எளிமையான முறையிலே தெரிந்து கொள்வதற்காக வேண்டி குர்ஆனிலிருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளிலிருந்தும் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்களுடைய வழிமுறைகள், அவர்களுடைய கோபதாபங்கள், அவர்களுடைய பொறுமை அஹ்லாக், அவர்களுடைய நடைமுறைகள், அவர்களுடைய வழக்க பேச்சு, குடும்ப பேச்சுக்கள், இது போன்ற எல்லா விஷயங்களையும் வார்த்தெடுத்தாற்போல் சில கட்டுரைகளையும், அதேபோல் மக்களுடைய பேச்சு எப்படி இருக்கும், கோபத்தில் ஒரு மனிதன் எப்படி இருப்பான், கடிதத்திலே எவ்வாறு எழுதுவான், தூரத்தில் இருக்கக்கூடியவன் எவ்வாறு இன்னொரு மனிதனை சமாதானப்படுத்துவான், இப்படி பல விஷயங்களும் இது போன்று அதே போன்று சில கட்டுரைகள் ஹைவானாத்துகள், விலங்கினங்கள் தங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொண்ட விஷயங்கள், இப்படி ஒவ்வொன்றையும் பல கிதாபுகளில் இருந்து அழகிய முறையிலே முக்தாராத் என்ற கிதாபின் மூலமாக நமக்கு கோர்வை செய்யப்பட்டு தரப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அடிப்படையிலே அல் முக்தாராத், இப்பொழுது நாம் அதன் வரிசையில் 55வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இது ஹஜ்ரத் அபுல் ஹசன் அலில் ஹசன் அன் நத்வி ரஹ்மஹுல்லா அவர்கள் மூலமாக கோர்வை செய்யப்பட்ட கிதாபாக இருக்கிறது. இது நமக்கு ஜாமிஅத்துர் ரகீபுல் இஸ்லாமியா அந்த நிறுவனத்தின் சார்பாக, அந்த ட்ரஸ்டின் சார்பாக நமக்கு நடத்தப்பட்டு வருகிறது. மிக எளிமையான முறையிலேயும் அழகான போங்கிலேயும் தரமான முறையிலேயும் இந்த பாடங்கள் நமக்கு தரப்படுகின்றன. அல்ஹம்துலில்லாஹ், இதை கொண்டு பயன்பெறக்கூடியவர்கள் பலோர். அல்ஹம்துலில்லாஹ், இது மிகப்பெரிய ஒரு சேவையாக இருக்கிறது, நன்மைக்குரிய காரியமாக இருக்கிறது. இந்த நன்மையை நாம் நிலையாக பெற வேண்டும், அதற்காக முயற்சிக்க வேண்டும். இந்த நன்மையில் நாமும் ஒன்று சேர வேண்டும். அதற்காக வேண்டி வாருங்கள், நன்மையில் ஒன்று சேருவோம், நன்மையின் பக்கம் முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். தங்களுடைய துவாக்களிலே இதனுடைய வளர்ச்சிக்கும், இதனுடைய இஹ்லாஸிற்கும், இதனுடைய கபூலியத்திற்கும் துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். தங்கள் ஆலோசனைகள் மூலமும் ஆதரவு தரலாம். அதே போன்று தங்களால் இயன்ற உதவிகளை, நன்கொடைகளை இந்த ட்ரஸ்டிற்கு செலுத்துவதன் மூலமாகவும் ஆதரவு தந்து அல்லாவிடம் அளப்பெரிய நன்மைகளை பெறலாம். அதற்காக வேண்டி இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவர்கள் தங்கள் நன்கொடைகளை வழங்க விரும்புகிறீர்களோ இந்த அக்கௌண்டிற்கு அனுப்பி அல்லாஹ்வுடைய கிருபையை, அருளை, பொருத்தத்தை பெற்றுக்கொள்வோமாக. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட உயரிய பாக்கியங்களை நமக்கு தந்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாருங்கள், பாடத்திற்குள் செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹதீசுன் நாசி, மக்களுடைய பேச்சு. ஹதீஸ் என்பது இந்த இடத்துல முலாஃப், அன் நாசி என்பது முலாஃப் இலை. மக்கள் பேசக்கூடிய பேச்சு, மக்களுடைய நடைமுறையில் உள்ள பேச்சு, மக்களுடைய பேச்சுக்கள் என்பதாக இந்த பாடத்திற்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். இது முக்தாராத்தில் என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இது அசல் எடுக்கப்பட்ட இந்த அதாவது இந்த கட்டுரைக்கு சொந்தக்காரர் யார் என்றால் அபு ஹையான் தௌஹீதி. அபி ஹையான் தௌஹீதி என்றால் அபு ஹையான் தௌஹீதி அவர்களுக்கு சொந்தமானதுதான் இந்த கட்டுரை. அவர்களுடைய கிதாபான
அல் இம்தா வல் முஆனசா என்ற கிதாபிலிருந்து எடுக்கப்பட்ட கட்டுரை தான் ஹதீசுன் நாஸ் என்ற கட்டுரை. அப்போ அபு ஹையான் தௌஹீதி அவர்கள் யார், அவர்களுடைய வாழ்க்கை என்ன, அவர்களுடைய கொள்கை என்ன, அவருடைய இல்மினுடைய ஆழம் என்ன, அவருடைய கிதாபுடைய விஷயங்கள் என்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரில் நாம் பின்னால் பார்க்க இருக்கிறோம். ஏனென்றால் வழக்கமாக நாம் கிதாபுடைய ஒவ்வொரு கட்டுரையும் படிக்கும் பொழுதும் அந்த கட்டுரையுடைய ஆசிரியரை குறிப்பிட்டு விட்டு அவர் சம்பந்தமான சில விஷயங்களை சொல்வது வழக்கம். அதேபோல் இங்கும் இன்ஷா அல்லாஹ் அபு ஹையான் தௌஹீதி அவர்களை பற்றி நாம் பேச இருக்கிறோம். அடுத்து பாருங்க, தலைப்பு மக்களின் பேச்சு, மக்கள் பேசக்கூடிய பேச்சு என்ற தலைப்பை தான் நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1, இது முதல் பகுதி. அப்போ இதுல மக்களுடைய பேச்சு என்ன இருக்குது, மக்கள் தங்கள் ஏதாவது ஒரு மக்களுடைய அதாவது ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சு இன்னொரு இடத்துக்கு போறாங்க. பொதுவா இதுல சுருக்கமா சொல்ல போனா என்ன சொல்ல வராங்கன்னா, எங்க போனாலும் ஒரே நிலை தான். அதாவது ஒருத்தர்கிட்ட தப்பிச்சு இன்னொருத்தர்கிட்ட போனா அவரை நம்ம வெளியிலிருந்து பார்க்கும்போது பெரிய ஆள் மாதிரி தெரியுது, பல விஷயங்களை கற்றுக்கொண்ட ஒரு மாதிரி பல பாதுகாப்புடைய அரணுல இருக்கிற மாதிரி தெரியுது. நாம மாட்டிக்கொண்ட அந்த குழப்பங்கள்லாம் விட்டு தப்பிச்சிருப்பார்னு நினைச்சு அவர்கிட்ட போனா அவர் அதே மாதிரி குழப்பத்தை தான் இருக்கிறார். நம்ம அவர்கிட்ட போய் பாதுகாப்பு தேடலாம், அவர்கிட்ட ஒரு அரவணைப்பை எடுத்துக்கொள்ளலாம், அவர்கிட்ட போய் நமக்கு என்ன செய்யலாம், நம்முடைய விஷயங்களை சொல்லி ஆதரவு தேடிக்கொள்ளலாம், நம்மள்கிட்ட இந்த ஃபித்னா நம்ம மாட்டிக்கொண்ட இந்த குழப்பங்களை விட்டு தவிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி பெரிய பெரிய ஆள்கிட்ட போய் ஒதுங்கி விட தேடி போனால் அவர் நம்மை போன்ற இது போன்ற பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். பய சம்பந்தமான விஷயங்களை தான் இந்த பாடத்துல பார்க்க போறோம். மக்களின் பேச்சு அப்படின்றதுல பார்ட் 1 முதலாவது பார்ட்டை பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் பார்ப்பதற்கு முன்பாக, நாம் பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பாக அபு ஹையான் தௌஹீதி அவர்களை பற்றிய அந்த வரலாற்று சுருக்கத்தை பார்ப்போம். வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இப்பொழுது நாம் அபு ஹையான் தௌஹீதி அவர்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். அவர்தான் இந்த கட்டுரையின் ஆசிரியராக இருக்கிறார்கள். அவருடைய அல் இம்தா வல் முஆனசா என்ற கிதாபிலிருந்து தான் இந்த கட்டுரை எடுத்து எழுதப்பட்டிருக்கிறது. அபு ஹையான் தௌஹீதி என்பவர் யார், அவருடைய பெயர் என்ன, அவருடைய கொள்கை என்ன, அவருடைய அறிவு, இது போன்ற விஷயங்களைத்தான் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள். இப்பொழுது அபு ஹையான் தௌஹீதி அவருடைய பெயர் என்னன்னு சொன்னா அலி இப்னு முஹம்மது இப்னு அல் அப்பாசி தௌஹீதி, இதுதான் இவருடைய பெயர். அதாவது அலி இப்னு முஹம்மது இப்னி அல் அப்பாசி தௌஹீதி. அப்போ அப்பாசி தௌஹீதியுடைய மகனாரான முஹம்மத் என்பவருடைய மகனாரான அலி என்பவர் தான் இந்த அபு ஹையான் என்பவர். அப்போ அபு ஹையான்ங்கிறது அவருடைய குன்னியத், அவருடைய மகன் பேர் ஹையான் அப்படிங்கிற அடிப்படையில் அபு ஹையான் என்று அவருக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது, குன்னியத்தாக இருக்கிறது. இவர் 4ஆம் நூற்றாண்டுல பிறந்திருக்கார். 4ஆம் நூற்றாண்டுடைய கடைசியில. இவர் வளர்ந்ததெல்லாம் பகதாதுல தான் வளர்ந்திருக்காரு. இவருடைய வளர்ப்பு என்பது பகதாதுல தான் இருந்துச்சு. இவர் எல்லா கலையிலையும் தேர்ச்சி பெற்றவர், முஃபன்னன் சொல்லலாம். அதாவது அனைத்து கலைகளையும் அறிந்தவர். உதாரணமா நஹு, முதல்ல நஹுடைய கலையை பற்றி தெரியும். அதாவது லோகத்து சம்பந்தமான இலக்கியம். நஹுனா அதாவது இலக்கண ரீதியான விஷயங்கள். அதே போல் லுகத், மொழி ரீதியான விஷயங்கள். ஷார், கவிதையுடைய விஷயத்திலேயும் தேர்ச்சி பெற்றவர். அடுத்து அதபு, இலக்கியத்தில் தேர்ச்சி பெற்றவர். அடுத்தது ஃபிக்ஹ், அதே மாதிரி ஃபிக்ஹ்ல மார்க்க சட்ட விஷயத்தில் தேர்ச்சி பெற்றவர். அதே போல அல் கலாம் என்று சொல்லப்படக்கூடிய மன்திக் ரீதியான விஷயத்திலும் தேர்ச்சி பெற்றவர். ஆனால் இவருடைய நிலை என்னன்னு சொன்னா முஅத்தஸிலாவுடைய கொள்கையை சார்ந்தவர். முஅத்தஸிலா என்பது ஒரு பாத்திலான ஒரு கொள்கை என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த முஅத்தஸிலாவுடைய கொள்கையை இவர் சார்ந்தவராக இருப்பதனால் இவர் முஅத்தஸிலியாக இருக்கிறார். அதே போல இவருடைய வாழ்க்கையில எடுத்துக்கிட்டோன்னு சொன்னா ரொம்ப அதாவது ஒரு நெருக்கடியான கஞ்சத்தனத்தோடு வாழக்கூடியவர் தான் இவர். கடிதங்களை, அதாவது பேப்பர்ஸ், அதே மாதிரி நெய்தல் தொழில் மாதிரி செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டார். பகதாதுல தான் நீண்ட காலம் வாழ்ந்தார். ஆனால் இவருடைய வாழ்க்கை இவருடைய சமகாலத்தோடு எப்படி இருந்தார், ஒவ்வொருத்தரும் அவருடைய காலத்தில் வாழ்கிறவங்களோட எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய வாழ்க்கை நிலை இருக்கும். அப்போ இவர் ஒரு பக்கம் முஅத்தஸிலியா இருக்காரு,
மற்ற பக்கம் சுன்னத் ஜமாத்துடைய அது மாதிரி அஹ்லு சுன்னத்துடைய மக்கள் இருப்பாங்க. அப்போ அதே காலத்தவருக்கு மத்தியில் இவருக்கு வந்து பெரிய நெருக்கடி, அதாவது ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு உடன்பாடு என்பது கிடையாது. இவர் வந்து ரொம்ப நெருக்கடியோடு தான் வாழ்ந்தார், ஒரு மன வெறுப்போட இவ்வாறு வாழ்ந்து கொண்டு இருந்தார். எந்த அளவுக்கு கொஞ்சம் அந்த வெறுப்பினுடைய நிலை எந்த அளவிற்கு அவரை கொண்டு சென்று விட்டது என்றால், கடைசி நேரத்தில் நிறைய கிதாபில் எழுதியிருக்காரு. ஆனால் கடைசி நேரத்தில் வெறுத்து போய் தன்னுடைய வயதினுடைய கடைசி நிலையில, அதாவது நாம் எழுதப்பட்ட கிதாபுகள், நம்மால் உருவாக்கப்பட்ட ஆக்கங்கள் எல்லாம் வீணாகிவிடும், பயனற்று போய்விடும், அதை கண்டுகொள்ள மாட்டார்கள், அதை யாரும் எடுக்க மாட்டார்கள் என்ற எண்ணத்திலே, அந்த எண்ணத்திலேயே அதையெல்லாம் எரித்து விட்டார். முகத்துக்கு பின்னாடி யார் அதை பார்க்க போறான்னு எரிச்சிட்டார். அபல் உஸ்தாத் குர்த் அலி என்பவர் சொல்றாங்க, அபு ஹையானுடைய கிதாபை பொறுத்த வரைக்கும் அதுல கேள்வி பதில்கள் இருக்கும். அதே மாதிரி அதிகமான ரிவாயத்துகள் போன்று இருக்கும். அதே மாதிரி அடுக்கடுக்கான அடுக்கு மொழிகள் இருக்கும். அதே போல் பல அப்போ நடைமுறையில் உள்ள அந்த கலாச்சார விஷயங்கள், அதே போல் அந்த மஜ்லிஸ்கள், அங்கு நடக்கப்படக்கூடிய நாதிகள், மக்களுடைய ஒன்று சேரக்கூடிய இடங்கள்ல உள்ள அந்த கலாச்சார பண்பாடுகள், அது சம்பந்தமான விஷயங்கள், அதே போல் ஒரு விஷயத்தை பற்றி சுண்டி பார்க்கறது, அதை குத்தி பேசுகிற விஷயங்கள், அதே போன்று உபதேசமான விஷயங்கள் நிறைய இருக்கும். சில வழிகாட்டல்களும் அதில் அடங்கியிருக்கும். இர்ஷாதுன்னு சொல்லுவாங்கள்ல, வழிகாட்டல்களும் இருக்கும். அவருடைய ஒவ்வொரு சஃபாவையும் பார்த்தோன்னு சொன்னான், அவருடைய எழுதியிருக்கக்கூடிய அந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு பக்கங்களையும் நான் புரட்டி பார்த்தா அதில் இல்மும் ஃபஹமும், அதாவது அவருடைய கல்வியும் அவருடைய விளக்கமும் ஃபஹம்னா தானும் விளங்கி அடுத்தவங்களுக்கு விளக்கக்கூடிய அந்த தன்மையும் இருக்குது, நிரம்பி இருக்கும். அவர் எந்த அளவுக்கு கொஞ்சம் அந்த அவங்களுடைய காலத்தில் உள்ளவங்களோட என்னது அந்த அவர்களுடைய ஒரே அந்தஸ்தில், இந்த கிதாபுடைய விஷயத்தில், கோர்வையுடைய விஷயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்தில் இருந்தாங்க. அவருடைய இல்முடைய விஷயத்தில் அழகான முறையில், இலக்கியத்திலையும் அழகான முறையில் அதை எடுத்து சொல்லக்கூடியவராக இருந்தார்கள். அப்போ இவர் வந்து என்னது, இவர் நல்ல, அதாவது நல்ல உஸ்லூபுடைய கொண்டவர். அதே மாதிரி ஜாஹில் அவரோட என்னது அவருடைய அந்த உஸ்லூபோட ஒத்திருக்கும். ஜாஹில் என்பவருடைய உஸ்லூ, ஏன்னா வந்து அவரும் ஒரு முஅத்தஸிலியா இருக்கிறார். ஜாஹில் என்பவரும் முஅத்தஸிலி தான், இவரும் என்னது முஅத்தஸிலி. அப்போ அவருடைய ஒப்போட அவருடைய அந்த நடைமுறை அந்த அரபி விஷயத்தோடு என்னது ஒத்திருக்கக்கூடியவராக இருக்கும். அதே மாதிரி ஜாஹிதுடைய கிதாபின் மீது ரொம்ப எல்லையில்லாத ஆர்வம் கொண்டவர், கொஞ்சம் ஆர்வம் அதிகம். நம்ம அடுத்த அபு உஸ்மான் அந்த ஜாஹிதுடைய அந்த கிதாபுக்கு பிறகுடைய கலையினுடைய அந்த வெளிப்பாடு இவன் மூலம் நிறைய வெளிப்பட்டுச்சு. அப்போ இவருடைய கிதாபுகளில் பிரபலியமான கிதாப் என்று எடுத்துக்கொண்டால் அஸ்ஸதாகத்து அப்படிங்கிற கிதாபு, வஸ்ஸதீகு, அஸ்ஸதாகத்து வஸ்ஸதீகுங்கிற கிதாப் இருக்கு. அதே மாதிரி கிதாபுல் முகாபிசாத் என்று சொல்லுவாங்க, முகாபிசாத்துங்கிற கிதாபு. அதே மாதிரி அல் இம்தா வல் முஆனசா, இங்கே நம்ம சொல்கிறோமே, இங்கே இப்போது இந்த அந்த கிதாபில் இருந்து தான் இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி கிதாபுல் பசாயிர், பசாயிர் தஹாயிர், அதே மாதிரி கிதாபுல் பசாயிர் தஹாயிர். அப்புறம் மசாலிபுல் வசீரைன் என்று சொல்லுவாங்க. இவர் ஷீராஸ் அப்படிங்கிற இடத்துல தான் இறந்து போகிறாரு. 414 ஹிஜ்ரியில் இவருடைய மரணம் நிகழ்கிறது. அப்போ இவர் தான் அபு ஹையானி தௌஹீதி. இவருடைய கற்றை தான் இப்போ நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். இவருடைய வாழ்க்கை வரலாறுடைய சுருக்கத்தை நாம் எடுத்து கூறினோம். இன்ஷா அல்லாஹ் பாடத்திற்கு செல்வோம், பாடங்களை விளங்கிக் கொள்வோம். அல்லாஹு தஆலா அதற்குரிய தௌஃபீக்கை தந்தருவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹதீசுன் நாசி, மக்களுடைய பேச்சு, மக்கள் தங்களுக்கு மத்தியில் பேசிக்கொள்ளக்கூடியது, மக்களின் பேச்சு வழக்கு என்று சொல்லலாம். லி அபி ஹையானி தௌஹீதி, அபு ஹையான் தௌஹீதி அவர்களுடைய கட்டுரையாக இருக்கிறது. அவர்கள் அதைத்தான் இங்கே நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். அபு ஹையானி தௌஹீதியை பற்றி நாம் அவருடைய சுருக்கத்தை சொல்லி கொண்டு வந்தோம். பாருங்கள், இப்பொழுது பாடத்தை பார்க்கலாம். ஹத்தசனி ஷேகுன் மின சூஃபியத்தி ஃபி ஹாதிஹில் ஐயாம். ஷேக் சூஃபியாக்களிலிருந்து ஒரு ஷேக், சூஃபியத்திலிருந்து ஒரு ஷேக்கானவர் எனக்கு அறிவித்தார். ஃபிஹாதிஹில் ஐயாம், இந்த நாட்களுடைய விஷயத்தில், இந்த நாட்களிலேனா
அதை அவங்க சொல்லக்கூடிய அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க, அந்த நேரத்தில் அறிவித்தார்கள். கால சொன்னார், குந்து பி நைசாப்பூர், நான் நைசாப்பூரில் ஆகியிருந்தேன். சனத்த சபீன வசலாசிமியச்சின், 370வது வருடத்திலே நான் நைசாப்பூரில் ஆகியிருந்தேன். நைசாபூர் அப்படிங்கிறது, அதுக்கு நீசாபூர் அப்படிங்கிற ஒரு பேரும் சொல்லுவாங்க. இது ஃபாரசீக மொழியினுடைய அடிப்படையில் நிஷாப்பூர் என்பதாகவும் சொல்லுவாங்க. இப்போ இது வந்து ஹொராசானுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். ஈரானுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கு. இது வந்து நிசாபூருங்கிறது ஒரு ஹொராசானுடைய பழைய ஹொராசானுடைய தலைநகரமாக இருந்துச்சு. அதே மாதிரி இது வந்து ரொம்ப கலாச்சாரம், இன்னும் வியாபாரம், அதேபோல் கட்டிடக்கலையில் வந்து மிக ஒரு பிரபலியமான ஒரு நகரமாக அப்பாசியர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்துச்சு. ஆனால் 540 ஹிஜ்ரி 540 ஒரு பெரும் பூகம்பம் வந்து அதை என்ன செஞ்சு எல்லாத்தையும் இடித்து தரமட்டமாக்கிடுச்சு. அதுக்கு பிறகு அதை சரி செஞ்சது வந்து 618 ஹிஜ்ரில் சரியாக்கப்பட்டது என்பதாக சொல்லப்படுது. ஏறத்தால் அங்கே மக்களுடைய எண்ணிக்கை பார்க்கும்போது ஒரு 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிறார்கள். உலகத்துடைய பெரிய நகரங்கள் என்பதாக சொல்லும்போது பொதுவாக 3 இடத்த சொல்கிறாங்க. அதாவது அதில் வந்து ஒன்று நைசாப்பூர், ஏன்னா வந்து அது கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடியது. திமிஷ்க் அது மேற்கு பகுதியில் இருக்கக்கூடியதுமாங்க. மூசில்னு சொல்லுவாங்க, அது வந்து 2க்கும் மத்தியில் இருக்கக்கூடியது என்பதாக ஒரு பிரபலியமான ஒரு ஊராக இருக்குது. பொதுவாக அங்கே வந்து பாரசீக மொழியை மக்கள் அதிகமாக பேசக்கூடியவங்களாக இருக்காங்க. அது மாதிரி துருக்கி மொழியும் பேசுவாங்க. குருதி மொழின்னு அவங்களுடைய மொழி ஒன்று இருக்குது, அதுவும் அங்கே நைசாப்பூரில் பேசப்படும். இப்போ அதுதான் இங்கே சொல்கிறாங்க நைசாப்பூரை பற்றி. நான் நைசாப்பூரில் ஆகியிருந்தேன். வகத் இஷ்டஅலத் ஹுராசானு பில் ஃபித்னதி, வகது திட்டமாக இஷ்டஅலத் கொழுந்து விட்டு எரிந்தது, ஹுராசான் நகரம், பில் ஃபித்னா குழப்பங்களை கொண்டு குளறுபடிகளின் மூலமாக கொழுந்து விட்டு எரிந்தது. தபல்பலத் தௌலத்து ஆலி சாமான பில் ஜௌரி வத்தூலில் முத்தத்தி. தௌலத் அப்படின்னா அரசாங்கம்னு அர்த்தம். தபல்பலத் ஃபஸதத் ஹாஜத், அதாவது கெட்டி விட்டது, சீர்குலைந்து விட்டது என்பதாக சொல்லலாம். அப்போ தௌலத்து ஆலி சாமான, ஆலு சாமான்களுடைய அந்த அரசாங்கமானது சீர்கட்டு விட்டது. பில் ஜௌரி அநியாயத்தினாலும், வத்தூலில் முத்தத்தி நீண்டகால ஆட்சியினாலும் அவர்களுடைய அந்த அரசாங்கம் கெட்டு விட்டது, சீர்கட்டு போய்விட்டது, அதிகரித்து விட்டது என்பதாக சொல்லலாம். அப்போ அவங்க என்ன செய்யறாங்க, அந்த அளவுக்கு எனது நீண்டுருச்சு காலம், குழப்பத்தால் நிரம்பி விட்டது என்பதாகவும் சொல்லலாம். சரி. فلجأ محمد بن إبراهيم صاحب الجيش إلى قايين. முஹம்மது பின் இப்ராஹிம் என்பவர் ஒதுங்கினார். சாஹிபுல் ஜெய்சி, அதாவது அந்த படைக்கு சொந்தக்காரன், இலா காயின் என்ற நகரத்தின் பக்கம் ஒதுங்கிவிட்டார். வஹிய, அந்த காயின் நகரம் இருக்கிறதே, அது அவருக்கு ஹிஸ்னுஹு, அவருடைய கோட்டையாகவும் இருந்தது, மஅகலுஹு, உடைய ஒதுங்குமிடமாகவும் இருந்தது, பாதுகாப்பு தரும் இடமாகவும் இருந்தது. வரத அபுல் அப்பாஸ் சாஹிபு ஜெய்ஷி ஆலி சாமான் நைசாப்பூர். வரத, இன்னும் வந்தார், அபுல் அப்பாஸ் என்பவர். அவர் யாரு? சாஹிபு ஜெய்ஷி ஆலி சாமான் படையினுக்கு சொந்தக்காரரான அபுல் அப்பாஸ் வந்தார். நைசாப்பூருக்கு வந்தார். இத்தத்தின் அலீமத்தின், பெரும் எண்ணிக்கை கொண்ட படையோடு வந்தார். உத்தத்தின் அமீமத்தின், அதாவது அதிகமான ஆயுதங்களை கொண்டு, ஆயுதங்கள் அதிகமாக, ஆலாத்து கசீரத்துன்னு சொல்றது, அதாவது ஆயுதங்கள் அதிகரிப்பை கொண்டு. வசீனத்தின் ஃபாஹிரத்தின், அதாவது பெருமை மிக்க விலை கூடிய அலங்காரத்தோடு வந்தார். வஹைஅத்தின் பாஹிரத்தின், இன்னும் கவர்ச்சியான ஒரு, அது இழுக்கக்கூடிய, பாஹரனா ரொம்ப இழுக்கக்கூடிய, கண்ணில் கவரக்கூடிய தோற்றத்தோடு வந்தார். வகல சேரு, விலைகள் எல்லாம் உயர்ந்து விட்டன. இப்படி வர்றதுனால விலை உயர்ந்துச்சு. உஹீஃபத்தி சுபுலு,
அகாஃப யுஹிஃப் உஹிஃப பயமுறுத்தாட்டப்பட்டு விட்டது, சுபுல் பாதைகள் எல்லாம் பயமுறுத்தாட்டப்பட்டதாக ஆகிவிட்டது. கசுரல் இர்ஜாஃப், இர்ஜாஃப்னா திடுக்கங்கள் தடுமாற்றங்கள் அதிகமாகிவிட்டன. சாத்தி லுனூன், எண்ணங்கள் எல்லாம் கெட்டுவிட்டன. லஜ்ஜத்தில் ஆம்மத்து, பொதுமக்கள் எல்லாம் பயத்தின் காரணமாக கூச்சலிட ஆரம்பித்தார்கள். வல் தபசர் ரயு, சிந்தனைகள் கலப்படமாக ஆரம்பித்தது, ஒன்றோடொன்று கலந்து விட்டன, நல்லதும் கெட்டதும் கலக்க ஆரம்பித்து விட்டன. ஒன் கத அல் அமலு, ஆசைகள் துண்டித்து விட்டன. நபஹ குல்லு கல்பின் மின் குல்லி ஜாவியத்தின், நபஹ குறைக்க ஆரம்பித்து விட்டது. குல்லு கல்பின், ஒவ்வொரு நாயும், மின்குல்லி ஜாவியத்தின், ஒவ்வொரு மூலையிலிருந்து ஒவ்வொரு நாயும் குறைக்க ஆரம்பித்து விட்டது. குல்லு அசதின் மின் குல்லி அஜமத்தின், கர்ஜிக்க ஆரம்பித்தது. குல்லு அசதின், ஒவ்வொரு சிங்கமும், மின்குல்லி அஜமத்தின், ஒவ்வொரு காடுகளிலிருந்தும் கர்ஜிக்க ஆரம்பித்து விட்டன. குல்லு சாலபின் மின் குல்லி தலாச்சின், என்றால் ஊழையிட ஆரம்பித்தது. குல்லு சாலபின், ஒவ்வொரு குள்ள நரியும், மின் குல்லி தலாச்சின், ஒவ்வொரு மேட்டிலிருந்து ஏன் நின்று ஊழையிட ஆரம்பித்தன. கால, அவர் சொன்னார், சூஃபி சொல்றார், வகுன்னா ஜமாஅத்தன், ஜமாஅத்த குரபாய், நாங்கள் இல்லை ஜமாஅத்தன் குரபா, நாங்கள் ஏழைகளுடைய கூட்டமாக ஆகியிருந்தோம். நவி இலா துவைரத்தி சூஃபியத்தி, சூஃபியாக்களுடைய அந்த சிறிய வீட்டின் பக்கம், தாருன் அப்படின்னா பெரிய வீடுக்கு சொல்றது, அதனுடைய தஸ்கீர் தான் துவைரத்துன். அப்போ சிறிய வீடுகளின் பக்கம் நாங்கள் ஒதுங்கக்கூடியவர்களாக இருந்தோம். லா நப்ரஹுஹா, நாங்கள் அங்கேயே நிரந்தரமாக இருந்து கொண்டிருந்தோம், அதாவது அதை விட்டு நாங்கள் நீங்காமல் ஆகியிருந்தோம். ஃபதாரத்தன், சில நேரம் நக்ரவு, நாங்கள் படிப்போம் ஓதுவோம். வதாரத்தன் நுசல்லி, சில நேரம் நாங்கள் தொழுகுவோம். வதாரத்தன் நனாமு, சில நேரம் தூங்குவோம். வதாரத்தன் நஹதி, நஹதி ஹதா யஹதி என்றால் எதுக்கு சொல்லப்படும் என்றால், அதாவது பேசுவது, அதாவது ஒரு தன்னுடைய சிந்தனை இல்லாமல் பேசக்கூடிய அந்த விஷயத்திற்கு சொல்லப்படும். அதாவது இப்போ நோயுடைய அந்த மிகைப்பினால, இப்போ ஒன்று வயிறு பசியினால என்ன செய்யறது, முழங்குறது, அப்படி வாயிலே என்ன செய்வாங்க, முழங்குறதுக்கு சொல்லப்படும். அதுக்கு தான் நஹதி, முனகுதலுக்கு சொல்லப்படும். அதுதான் சொல்றாங்க. அப்போ சூஃபியாக்களுடைய அந்த இடத்துல நாங்கள் இருப்போம். அப்போ என்ன செய்வாங்க அங்கே, ஏன்னா இவங்க தங்களை என்ன செஞ்சுட்டாங்க, அந்த இடத்துல மார்க்கத்துக்காக வேண்டி அர்ப்பணித்து அங்கேயே என்ன செய்கிறாங்க, தங்களுடைய நேரங்களை கொடுக்குறாங்க. உதாரணமாக எப்படி நம்ம வந்து இந்த காலத்தில் மதரசாக்களுக்காக வேண்டி என்ன செய்கிறோம், நம்முடைய முழுமையாக இறங்கிடுறோம், மதரசாக்களுக்காக வேண்டி என்ன செய்யலாம், மதரசாக்குன்னே ஒதுக்குற மாதிரி அவங்க என்ன செய்வாங்க, ஹான்காக மாதிரி, அதாவது அதிலே என்ன செய்ய தன்னை ஒதுக்கி கொள்வது. உதாரணமாக அங்கே நல்ல அமல்கள் நல்ல செயல்கள் மட்டும்தான் செய்வாங்க. உதாரணமாக புராண ஓதுறது, அதே மாதிரி தொழுகையில் ஈடுபடுறது, இந்த மாதிரி தேவைப்படும் போது, அதாவது கைலுலா போல ஓய்வெடுக்கிறது, இரவு நேரம் ஓய்வெடுக்கிறது. சில நேரங்கள் என்ன செய்வாங்க, பேசி கொண்டு இருப்பாங்கன்னு என்ன அர்த்தம், அதாவது கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ்க்காக வேண்டி சில விஷயங்கள் செய்வாங்க, அவங்களுக்கு மத்தியில் கலந்து ஆலோசிப்பாங்க, பேசிக்கொள்வாங்க. இப்போ அதே மாதிரி என்னது, பசி அப்படி பேசிட்டு இருந்தா கூட உணவுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்னது ரொம்ப சிரமமும் சிக்கல் தான். பசியில் அதிகமான நேரம் அவங்களுக்கு பசியில தான் கழியும். ஏன்னா பசி வந்து இருக்கிறதுனால அவங்கள வயிறு என்ன செய்யும், தின்று கொண்டே இருக்கும், அவங்களுக்கு அந்த சிரமங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதில் குறிப்பாக என்னது, ஆளு சாமான் அந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கிறதுனால அவர்களுடைய அந்த பேச்சுக்களை பற்றியும், அதே மாதிரி அவங்களோட பக்கம் அவங்க திசையிலேருந்து வரக்கூடியவங்கள்ட்ட என்ன செய்வாங்க, அதிகமாக பேசுவதிலே தங்களுடைய நேரங்களை கழித்து கொண்டிருந்தாங்க. இது என்னது, இந்த நாங்கள் அந்த ஹான்கால இருந்து செய்யக்கூடிய அந்த அமல்களாக இருந்தது. வல் ஜூஉ யஅமலு அமலஹு, இன்னும் பசியோ யஅமலு, அமல் செய்யும், அமலஹு, தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கும். எங்களை பசி வாட்டி எடுத்துக்கொண்டிருக்கும். வ நஹூது ஃபி ஹதீசி ஆலி சாமான், நாங்கள் மூழ்கிடுவோம். ஃபி ஹதீசி ஆலி சாமான், ஆலி சாமானுடைய இந்த சாமான் அவங்களுடைய குடும்பத்தாருடைய பேச்சிலே நாங்கள் மூழ்கி விடுவோம். வல் வாரிதி மின் ஜிஹத்திஹிம், இன்னும் அவர்களுடைய புறத்திலிருந்து அந்த குடும்பத்தார் திசையிலிருந்து வரக்கூடிய அவரை பற்றிய பேச்சிலே நாங்கள் மூழ்கிவிடுவோம். இலா ஹாதல் மக்கான், இந்த இடம் வரைக்கும், அதாவது அங்கிருந்து இங்கே வரைக்கும் வர்றவங்கள அவங்கள பற்றி பேசியிருப்போம். இலா ஹாதல் மக்கானா அந்த, அதாவது அவங்களுடைய திசையிலிருந்து இந்த இடம் வரைக்கும் வரக்கூடியவர்களை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருப்போம். வலா குதிரத்தலனா அல சியாஹத்தி, சுற்றுலா செல்வதற்கு எங்களுக்கு எந்தவித தாக்கத்தும் இருக்காது, சக்தி இருக்காது. சுற்றி பார்ப்பது இன்சிதாதி துருக்கி, பாதைகள் அடைபட்டிருப்பதன் காரணமாக,
ஏன்னா அதுக்குரிய வழி இல்லை, வசதிகள் இல்லை, வாய்ப்பு இல்லை. அதனால் எங்கேயும் நாங்கள் போக முடியாத நிலையில் இருக்கோம். இன்சிதாதி துருக்கி தகத்து ஃபின்னாசி இன்னாசி, மக்கள் மக்களை பிடுங்க ஆரம்பித்தார்கள். மக்களின் மீது மக்கள் என்ன செய்யாங்க, ஹத்தஃபனா பறிக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது ஏமாற்ற, அவரை கொள்ளையடிக்க, அது போன்ற விஷயங்களை ஒருத்தர் என்ன செய்ய பறிக்க ஆரம்பித்தார்கள். ஷுமூலில் ஹவுஃபி, இன்னும் பயம் அப்படியே பொதிந்து கொண்டது, எல்லோரையும் அப்படி சூழ்ந்து கொண்டது. வகலபத்திர் ரோபி, இன்னும் திடுக்கம் என்பது எல்லோரின் மீதும் மிகைத்து விட்டது. ஒகானல் பலது யுத்தகது நாரம் பிஸ்ஸுஆலி, அதாவது கேட்டு அறிந்து கொள்வதை கொண்டு, ஒத்தஅருஃபி, இன்னும் வல் இர்ஜாஃபி பிஸ்ஸிதுகி வல் கிதிபி, அது உண்மைதான் அவன் சொன்னது கேட்டு அறிகிறான், கேட்கும்போது அவன் சொல்ற விஷயம் உண்மையா அல்லது பொய்யா என்ற பயத்தாலும், எல்லாரும் பயத்தாலும் சூழ்ந்து கொண்ட நெருப்பால் மூண்டிருந்தது. ஒமா யுகாலு பில் ஹவா வல் அசபியச்சி, ஒமா யுகால், எந்த ஒன்று சொல்லப்படுமோ, பில் ஹவா, மனோ இச்சையின் கொண்டும், வல் அசபியச்சி, இன பற்றின் காரணமாகவும் எதுவெல்லாம் சொல்லப்படுமோ அதை கொண்டு மூண்டிருந்தது. சுதூருனா, எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இறுகிவிட்டன, நெருக்கமாகிவிட்டன. வஹபுசத் சராயிருனா, எங்களுடைய அந்தரங்கங்கள் எல்லாம் கெட்டு போய்விட்டன. வஸ்தவுலா அலைனா அல் வஸ்வாசு, எங்கள் மீது வஸ்வாஸ், சந்தேகங்கள் என்பது எங்களை ஆட்கொண்டு விட்டது. வஸ்தவுலா, எங்களை பொறுப்பேற்று எங்களை பிடித்து கொண்டதுன்னு அர்த்தம், ஆட்கொண்டு விட்டது. காரணம், இந்த மாதிரி ஃபித்னாவினால இதெல்லாம் நடந்து கொண்டிருந்தது என்பதாக அவர்கள் சூஃபியாவுடைய அந்த ஷேக் அவர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்த தொடர்ந்து என்ன பேசுகிறார் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் காண இருக்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.